வணக்கம். வள்ளி வீட்டு சமையல் சேனல்லேருந்து நான் வள்ளி பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கடம்பான். கடம்பானா எறா மாதிரி உங்களுக்கு முள் இருக்காது, எலும்பு இருக்காது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கொல கொலன்னு இருந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து அலசிட்டிங்கன்னா அந்த கழுத்துக்கு நேராக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த மையை போட்டால் கசக்கும். அதை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு, நான் அலசி போடுறேன் பார்த்தீங்களா குக்கரில், நல்லா விளவிலையேன்னு ஆயிரும். அதில் அலசி குக்கரில் போட்டு ஒரு 3 ஸ்பூன் மசாலாத்தூள் போடுங்க, உப்பு போடுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சுருங்க, வேகட்டும். ஏன்னா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும் வேகிறதுக்கு. சும்மா வேக வச்சோம்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் அடுப்பில் வச்சு இந்த 2-3 விசில் வச்சுருங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா அதை கீழே இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கொஞ்சம் உடச்ச உளுந்து இருந்துச்சுன்னா கூட உளுந்து போடுங்க. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி வரும்போது தக்காளி ஒரு 3 தக்காளி போடுங்க. நான் வாங்கின இறா ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே தான் இருக்கும். அதனால் ஒரு 3 தக்காளி போடுங்க. ரொம்பவும் தக்காளி போட வேண்டாம். 3 தக்காளி போட்டிங்கன்னா நல்லா அது வதங்கி வரட்டும். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். கிண்டி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினீங்க எவ்வளோக்கு வதங்குதோ அப்போ தான் அந்த கடம்பானோ எறாவோ எதுவாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நல்லா வதங்க விடணும். வதங்கி வரும்போதே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த வேக வச்சுருக்கீங்கள கடம்பா, அதை தூக்கி எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்லா கொதித்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதை பார்த்தா நம்மளுக்கு மீன் மாதிரியோ இது மாதிரியோ தெரியாது, குடல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. அதில் கொத்தமல்லி செடி கொஞ்சம் பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடம்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.